நான் வந்து இன்றைக்கி மெஷர்மெண்ட் எப்படி எடுத்தோம் அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். மெஷர்மெண்ட் வச்சு தியரட்டிக்கலாக எப்படி பேட்டர்ன் போடுறதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வச்சு நீங்களும் கண்டிப்பாக உங்களோட மெஷர்மெண்ட் வச்சு பேட்டர்ன் போட முடியும். நான் ஒவ்வொரு பேட்டர்னாக உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் மெஷர்மெண்ட் எழுதி வச்சு நீங்கள் அதுவும் அந்த ஃபார்முலாவோட அப்ளை பண்ணி நீங்கள் உங்களுக்கு பேட்டர்ன் போடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். கீழே அங்கிருந்து 0.5 1.5 இன்ச்சுக்கு இன்னொரு லைனும் ட்ரா பண்ணுறோம். இது எதுக்குன்னா நம்ம கீழே மடித்து அடிக்கிறதுக்காக ஆன மெஷர்மெண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த மெஷர்மெண்ட் தான் வந்து இந்த லைன்லேருந்து தான் நம்ம கரெக்ட் மெஷர்மெண்ட் நம்ம பாடிக்கு எடுப்போம். இப்போ நம்ம என்னோடய லென்த்து ட்ரா பண்ணுறேன். என்னோடய ப்ளவுஸ் லென்த்து வந்து 15.5 இன்ச்சு. ஸோ இங்கேருந்து 15.5 இன்ச் எவ்வளோ வருதோ அங்கே ஒரு லைன் பாயிண்ட் பண்ணி அங்கே ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணுறோம். 0.5க்கு மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஏன்னா ஷோல்டரை ஜாயின் பண்ணுற லைன் இது. ஸோ இது வந்து அலவன்ஸ். ஓகேங்களா? இப்போ செகண்ட் மெஷர்மெண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஷோல்டர் மெஷர்மெண்ட். ஷோல்டர் மெஷர்மெண்ட் என்ன ஃபார்முலா என்ன? பேக் நெக் -1 இன்ட்டு 0.25. பேக் நெக்கோட லென்த்து வந்து நான் 8 இன்ச்சு வச்சுருக்கேன். -1 7 இன்ட்டு 0.25னா 1.75 வரும். என்னோடய ஷோல்டர் வந்து நம்ம ஒரு ஷோல்டர் டு இன்னொரு ஷோல்டர் நம்ம எட்ஜ் வரைக்கும் இந்த ஷோல்டர் கார்னர்லேருந்து அந்த ஷோல்டர் கார்னர் வரைக்கும் நம்ம மெஷர்மெண்ட் எடுப்போம். அது வந்து 14.5 வரும். அது 2ஆல் வகுத்தோம்னா 7.25. ஏதாவது 7.25 வருதா? அதை வந்து 1.75ஓட நம்ம மைனஸ் பண்ணோம்னா 5.5 வரும். என்னோடய ஷோல்டர் மெஷர்மெண்ட் 5.5. நம்ம இங்கே இதுதான் ஆன் ஃபோல்டு. இங்கேருந்து நம்மளோட மெஷர்மெண்ட் 5.5 எங்கே வருதுன்னு மெஷர் பண்ணி எடுத்தோம்னா இங்கே ஒரு அப்ராக்சிமேட்டாக இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அந்த பாயிண்ட் ஷோல்டர் மெஷர்மெண்ட். இங்கே அது மேலே அலவன்ஸுக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது இங்கே இது எதுக்குன்னா 5.5 நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இது நம்ம வந்து ஆர்ம் ஹோல் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஆர்ம் ஹோலோட மெஷர்மெண்ட் என்னென்னா ஃபார்முலா என்னென்னா அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6. என்னோடய அப்பர் செஸ்ட் 37 மெஷர்மெண்ட் வருது. டிவைடட் பை 6னா 6.1. ஸோ 6.1 அப்படிங்கிறத இங்கிருந்து தான் நம்ம பார்க்கணும். இதுதான் நம்மளோட கரெக்ட் மெஷர்மெண்ட். இங்கிருந்து வருதா இதை பார்த்து பாயிண்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுடணும். சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட் 6.1. சரிங்களா? நான் ஏன் மெஷர்மெண்ட் அங்கங்கே எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக புரியுங்கிறதுக்காக. இங்கே இருந்து நம்ம அடுத்தது ஆர்ம் ஹோலோட கர்வ் ட்ரா பண்ண போகிறோம். அதோட ஃபார்முலா வந்து அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 4. அது வந்து 37 டிவைடட் பை 4 பண்ணோம்னா 9.25. இந்த லைனில் நம்ம ஸ்ட்ரைட்டாக 9.25 எங்கே வருதுன்னு பார்க்கணும். அங்கே ஒரு லைன் இப்போ இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக இங்கிருந்து இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதுதான் வந்து 9.25. இங்கிருந்து 1.5 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்காக அலவன்ஸ்க்காக நம்ம பாயிண்ட் பண்ணுறோம். இங்கே இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணோம்ல, அதுக்கு வந்து இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர் எங்கே வருதுன்னு பார்த்து அங்கே நம்ம 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு அது வந்து ஸ்டாண்டர்டாக வரும். சரிங்களா? அதை வச்சு நம்ம இங்கே ஒரு பாயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.25 பாயிண்ட் வைக்கிறேன். அண்ட் இந்த 6.1 இருக்குல்ல, இதோட மிட் பாயிண்ட் எதுன்னு பாருங்கள். அங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். இப்போ இது ரெண்டையும் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் ட்ரா பண்ணணும். நான் இப்போ லைன் வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதை ட்ரா பண்ணி இந்த 1.5 இன்ச்சோட ஜாயின் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்த மெஷர்மெண்ட்டு வேஸ்ட்டு மெஷர்மெண்ட். வேஸ்ட்டு வந்து டிவைட் பை 4 பண்ணுறோம். சரிங்களா? டிவைட் பை 4 பண்ணோம்னா 7.75 வருது. இந்த பாயிண்ட்லேருந்து நான் 7.75 எங்கே வருதுன்னு பார்த்து ஒரு இடத்துல டாட் வைக்கிறேன்.
ப்ளஸ் 1.5 இன்ச்சு அலவன்ஸ். சரிங்களா? 7.75. இப்போ இதே ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த கீழே அலவன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, இங்கேயும் பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதையும் ஜாயின் பண்ணுறோம். அப்புறம் இந்த பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணுறோம். அப்படி இதையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். அடுத்தது நம்ம வேஸ்ட் முடிச்சிட்டோம், ஆர்ம் ஹோல் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட், நெக் அதை மட்டும் தான் ட்ரா பண்ணணும். இப்போ இங்கிருந்து இங்கே 0.5 எதுக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா 0.5 ரெண்டுலேயுமே மார்க் பண்ணுறேன். 0.5 எதனால் வைக்கிறோம்னா, இந்த ஷோல்டரும் ஆர்ம் ஹோலையும் நம்ம மடித்து அடிப்போம்ல, அதுக்காக இந்த 0.5 விடுற அலவன்ஸ். அடுத்தது நான் ஷோல்டருக்கு எவ்வளோ விடுறேன்னா, எனக்கு ரொம்ப ஷோல்டர் கொஞ்சம் க்ளோஸ்டாக போட்டால் பிடிக்கும். ஸோ அதனால் நான் 3 இன்ச்சு விடுறேன். இல்லைனா 2.5 இன்ச்சு விடலாம், நம்ம இஷ்டம். இல்லை நான் 2.5 இன்ச்சு விடலாம். சரி, நான் 3 இன்ச்சு விடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 0.5 வந்து இந்த ஷோல்டரும் இந்த நெக்கும் முடியும்ல, ஸோ அது அடிக்கிறதுக்கு. ஸோ இந்த பாயிண்ட் இது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட். இது வந்து இங்கே 0.5ன்னு எழுதியிருக்கேன் அலவன்ஸ்க்காக. இங்கே 0.5. இது வந்து 3 இன்ச் ஷோல்டருக்காக விட்டுருக்கேன். உங்களுக்கு புரியறதுக்காக நான் அதை நோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கேருந்து எனக்கு நெக்கு லென்த்து, பேக் நெக் லென்த் எவ்வளோ வேணும்னா 8 இன்ச்சு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், 8 இன்ச் வச்சு தான் நம்ம இங்கே மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம் ஷோல்டருக்கு. ஸோ அந்த 8 இன்ச் தான் இங்கே வைக்கணும். இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. இதை ஸ்ட்ரைட் பண்ணி இதை ஸ்ட்ரைட் பண்ணிடணும். இப்போ நம்மளுக்கு பிடிச்ச நெக்கு டிசைன் ட்ரா பண்ணிடணும். ஸோ இவ்வளோ தான் ப்ளவுஸோட பேக் நெக் பேக் பேட்டர்ன். இவ்வளோ தான் நம்மளோட ப்ளவுஸோட பேட்டர்ன். இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் இந்த பாயிண்ட் எல்லாமே நான் ஜாயின் பண்ணுறேன். அவ்வளோதான். பார்த்தீங்களா, நான் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே கட் பண்ணோன்னே பாதி போயிடும். அதனால் உங்களுக்கு நான் அப்படியே வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். நம்ம இதை அப்படியே ஃப்ரண்ட் பேட்டர்ன் மார்க் பண்ணி யோக் பட்டி போடுவோம், ப்ளஸ் டாட் போடுவோம். நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இவ்வளோ தாங்க பேட்டர்ன். சிம்பிள் ஈஸி பேக் பேட்டர்ன் நம்ம ட்ரா பண்ணிட்டோம்.